வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நேரடியா மோதிய நம்ம தளபதி விஜய், தல அஜித் திரைப்படங்கள் என்னென்ன, அதாவது ஒரே நாளில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் அல்லது 2-3 நாள் இடைவெளியில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் என்னென்ன, இதுல யார் திரைப்படம் அதிகமா வசூலை பார்த்துருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1996 வருஷம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன நம்ம தளபதியோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நம்ம தலையோட வான்மதி திரைப்படத்தில் சாங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. அதே போல் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் நம்ம தளபதியும் கவுண்டமணியும் காமெடியில் கலக்கியிருப்பாங்க. இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஹிட்டாக தான் அமைஞ்சது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான். டைட்டில் கார்டுலையும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படி தான் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் எல்லா விளம்பரத்துலையும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அடுத்து அதே வருஷம் பிப்ரவரி 18 ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் தான் பூவே உனக்காக, கல்லூரி வாசல் திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்கள் 2வது ஹீரோவை தான் நடிச்சிருப்பாரு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனால் விஜய் நடிப்பில் வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் காமெடியும் சரி சாங்ஸும் சரி ரொம்பவே ஹிட் அமைஞ்சது. கிட்டத்தட்ட 250 நாட்கள் மேலே ஓடி விஜய்க்கு மிகப்பெரிய பிரேக் அமைஞ்ச திரைப்படம் தான் பூவே உனக்காக. அடுத்து 1997 வருஷம் நம்ம விஜய்க்கு காலமெல்லாம் காத்திருப்பேன், நம்ம அஜித்துக்கு நேசம். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படம் நம்ம விஜய்க்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. ஆனால் நம்ம அஜித் நடிப்பில் வெளிவந்த நேசம் திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்சது. அடுத்து அதே வருஷம் டிசம்பர் மாதம் 12 ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் தான் காதலுக்கு மரியாதை, இரட்டை ஜடை வயசு. நம்ம தல அஜித் மந்த்ரா நடிப்பில் வெளிவந்த இரட்டை ஜடை வயசு எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனால் நம்ம விஜய் ஷாலினி நடிப்பில் வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. இந்த படத்தில் எல்லா சாங்குமே அந்த நேரத்தில் ரொம்பவே ஹிட்டாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 200 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் காதலுக்கு மரியாதை. 1998 வருஷம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நிலாவே வா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் நம்ம தல அஜித் அவர்கள் சின்ன கெஸ்டோல தான் நடிச்சிருந்தாரு. நம்ம தளபதி நடித்த நிலாவே வா திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்சது. ஆனால் நம்ம தல அஜித் நடிப்பில், அதாவது நவரச நாயகன் கார்த்திக் அஜித் குடினில் வெளிவந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் 175 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 1999 வருஷம் ஜனவரி பொங்கலுக்கு மோதிய திரைப்படங்கள் தான் துல்லாத மனமும் துல்லும், உன்னை தேடி துல்லாத மனம் துல்லும். இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான். ஆனால் இந்த 2 படங்களில் எந்த படம் அதிகமான வசூலை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் இன்னைக்கும் பாடல்கள் ரசிக்கக்கூடிய துல்லாத மனம் துல்லும் தான் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 2000 மேலே மோதிய திரைப்படங்கள் தான் விஜய்க்கு குஷி, அஜித்துக்கு உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சது. ஆனால் எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் தேவா மியூசிக்கில் விஜய் நடிப்பில் வெளிவந்த குஷி திரைப்படம் 150 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 2001 பொங்கல் அன்னைக்கு மோதிய திரைப்படங்கள் தான் விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தல அஜித்துக்கு தீனா. தீனா இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான். இந்த 2 படங்கள்லையும் சாங்ஸு ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. தீனா படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் இருந்து தான் ரசிகர்கள் அஜித்தை தல அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து 2002 தீபாவளிக்கு மோதிய திரைப்படங்கள் தான் விஜய்க்கு பகவதி, தல அஜித்துக்கு வில்லன். இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் மேலே கடந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான். மறுபடியும் 2003 தீபாவளிக்கு மோதிய திரைப்படங்கள் தான் விஜய்க்கு திருமலை, அஜித்துக்கு ஆஞ்சநேயா. அஜித் நடிப்பில் வெளிவந்த ஆஞ்சநேயா எதிர்பார்த்த வெற்றியே பெறல. ஆனால் விஜய் நடிப்பில் வெளிவந்த திருமலை திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. திருமலை திரைப்படத்தில் இருந்து தான் விஜய் தனது கெட்டப்பை மாற்றிருப்பாரு. அதாவது தன்னுடைய மீசையை கொஞ்சம் ட்ரிம் பண்ண மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது திருமலை படத்தில் இருந்து தான். அடுத்து 2006 பொங்கலுக்கு மோதிய திரைப்படங்கள் தான் நம்ம தல அஜித்துக்கு பரமசிவன், நம்ம தளபதி விஜய்க்கு ஆதி. பரமசிவன், ஆதி இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சது. மிகப்பெரிய வெற்றி அடையல.
அடுத்து 2007 பொங்கலுக்கு மோதிய திரைப்படங்கள் தான் நம்ம தல அஜித்துக்கு ஆழ்வார், நம்ம தளபதி விஜய்க்கு போக்கிரி. ஆழ்வார் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல. ஆனா பிரபுதேவா இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளிவந்த போக்கிரி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. அதே போல படமும் 200 நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 2014 பொங்கலுக்கு மோதிய திரைப்படங்கள் தான் நம்ம தல அஜித்துக்கு வீரம், நம்ம தளபதி விஜய்க்கு ஜில்லா. வீரம், ஜில்லா இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. அதே போல் 2 படமும் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கடைசியாக ஒரே நாளில் மோதிய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 2023 பொங்கல் அன்னைக்கு நம்ம தல அஜித்துக்கு துணிவு, நம்ம தளபதி விஜய்க்கு வாரிசு. துணிவு, வாரிசு இந்த 2 படங்களுமே வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான். ஆனா இந்த 2 படங்கள்லயே எந்த படம் அதிகமான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு படி வாரிசு திரைப்படம் அதிகமான கலெக்ஷனை பார்த்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த நடிகர் நடித்த திரைப்படம் தேட்டரில் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் வாழ முடியும். இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான், அதை மனசில் வச்சுக்கினேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.